இன்றைக்கி நாம் பிள்ளைங்களோடு சேர்ந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெலாக்கொட்டை சுட்டு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோங்க. அதுக்கு கொட்டாங்குச்சி எடுத்துகிட்டு வந்து உடச்சி நெருப்பு இது பண்ணிவிட்டு அதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அந்த கொஞ்சம் நேரம் அந்த பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது எவ்வளோ நல்லா இருந்துச்சு தெரியுங்களா. இதெல்லாம் அந்த காலத்தில் விறகடுப்பில் சமைக்கும்போது இந்த பெலாக்கொட்டெல்லாம் சுட்டு இது பண்ணுவாங்க அம்மாலாம். எனக்கு கிடைச்சது இல்லைங்க, எங்கள் மாமியார் செஞ்சுருக்கிறது தான் எங்கள் வீட்டுக்கார் சொன்னார். அதனால நாங்கள் இந்த பலாப்பழம் வாங்கிட்டு வந்திருந்தப்போ எடுத்து வச்சுருந்தோம். நான் 2-3 தடவை என்ன பண்ணிட்டேன், குழம்புல போட்டேன். எங்கள் வீட்டிலலாம் குழம்புல போடுவாங்க, இல்லைனா பொரியல் பண்ணி கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். நான் அதே இதுலேயே இங்கேயும் குழம்புல போட்டேன், சாம்பார் புளி குழம்புக்கெல்லாம் போட்டேன். இவங்க சுட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. பிள்ளைங்களும் ஆசைப்பட்டு கேட்டாங்க, அம்மா சுட்டுத்தாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. சத்தியமாக இதுக்கு முன்னாடி நான் சுட்டதும் கிடையாது, சாப்பிட்டதும் கிடையாது. இதுதான் எங்களுக்கும் ஃபஸ்ட் டைமு. எப்படி எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டு தான் அதை பண்ணோம், எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. சுட்டு சாப்பிட்டோம், உண்மையாகவே நல்லா இருந்துச்சுங்க. 1-2 கொட்டை மட்டும் நாங்கள் அது எப்படி சொல்கிறது, இதாகிடுச்சு, இப்போ ரொம்ப சூம்பி போன மாதிரி ஆகிடுச்சு. அது மட்டும் டேஸ்ட்டு நல்லா இல்லை, மீது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவும் உப்பு பொடியோ இல்லை எதுவுமே கிடையாது, வெறுமனே நெருப்பில் சுட்டதுக்கே இவ்வளோ டேஸ்ட் வருமானதே நாங்கள் இன்றைக்கி தான் சாப்பிட்டு பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொட்டை உண்மையாக நல்லா இல்லைங்க. அடுத்து அதுக்கப்புறமேல இது பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு, உரித்து சாப்பிட்டதெல்லாம்.